கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நாங்க ரொம்ப ட்ரை பண்றோம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. எங்க போனாலும் அடைத்த கதவுகளா இருக்குன்னு சொல்லி நெறைய பேர் நம்ம யோசிச்சு கொண்டு இருப்போம். பிரச்சனைய நம்மனால சால்வ் பண்ண முடியாதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்தவங்க மேல நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சுருவோம். நமக்கு தேவன் அழகா வசனங்கள குடுத்திருக்கிறாரு. நெறைய வேத வார்த்தைகள கேட்கிறோம். வேதத்த நம்ம தியானிக்கிறோம். நெறைய பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றோம். இதுல எல்லா வசனமும் கேட்டாலும், நம்மளுடைய பிரச்சனைகள நம்ம சால்வ் பண்றதுக்கு நம்ம தேவனிடத்துல போறதே இல்ல. மாறா என்ன பண்றோம், நம்ம கூட இருக்கிறவங்க தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இல்ல உன்னால தான் இந்த பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைக சொல்ற பேச்சு கேட்கல. உடனே அப்பா, அம்மா என்ன சொல்லுவாங்க? "நீ ஒழுங்கா அவன வளர்க்கல. உன் பிள்ளை தானே. உன்ன மாரியே இருக்கான் பாரு. இல்ல நான் சொல்றத நீ எப்போவாவது கேட்கிறியா? அதே மாரி நீ செல்லம் குடுத்து, செல்லம் குடுத்து ரொம்ப வளர்த்துட்ட. இப்ப அவன் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி நம்ம புலம்ப ஆரம்பிச்சுரும். ஆனா நமக்கு தேவன் என்ன பண்றாருன்னா, அவர் கூடவே இருக்காருங்க. ஆகிலும் நம்ம கூடவே இருக்காரு. நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம எங்க போணும்னா, நம்ம கடவுள்ட்ட போணும். கடவுளே என் பிள்ளை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பிள்ளைகள் நம்மள பார்த்து தானே வளர்றாங்க. நம்ம நெறைய நேரம் என்ன நெனைக்கிறோம், வெளிய இருக்கிறாங்க, வெளிய ஸ்கூல்ஸ் போறாங்க, காலேஜஸ் போறாங்க, வெளிய நெறைய ஃப்ரெண்ட்ஸ் போறாங்க. அவங்கள பார்த்து அவங்க கத்துக்கொண்டாங்கன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்த்து அப்படியே அவங்க நடக்குறாங்க. நம்ம கோவப்பட்டோம்னா, அவங்களும் கோவப்படுவாங்க. நம்ம நெறைய நேரம் சொல்றோம்ல, என்ன மாரியே கோவக்காரன். அவங்க தாத்தா மாரியே கோவப்படுறான். ஸோ இந்த மாரி நம்மளே நம்ம பிள்ளைகள புகழ்ந்து தள்றோம். ஆனா உண்மையா என்னன்னா, அந்த பிள்ளைகள் வழி தப்பி போறதுக்கு நம்ம காரணமா இருக்கோம். அந்த காரணத்தை நம்ம அறிந்து கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம கடவுள்ட்ட போணும். அத விட்டுட்டு நம்ம புலம்பிட்டு என்ன பண்றோம், ஒருத்தர நம்ம கை காமிட்டு கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பழைய ஆதாம். ஆதாம் அப்படிதானே. "நீ பழம் சாப்பிட்டியான்னு?" கேட்டா, "ஆமா கடவுளே, நாங்க சாப்பிட்டோம். எங்கள மன்னிங்கன்னு" சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருந்தா போதும். இவரு என்ன பண்றாரு, "நான் சாப்பிடல கடவுளே. நீங்க கொடுத்த ஏவாள், அவங்க தான் என்ன பண்ணிட்டா, என்ன பழம் சாப்பிட வச்சுட்டா." ஏவாள கேட்டா சர்ப்பம். சர்ப்பம் தான் என்ன வஞ்சிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்ப என்ன பண்றோம், ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்றோம், கை காட்டி கொண்டிருக்கிறோம். இதுக்கு என்ன ரீசன்னா, பாவம் நம்மகிட்ட இருக்கு. முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பாவத்திலிருந்து வெளிய வரும்போது, ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒவ்வொருத்தரையும் கை காமிக்காமயே இருப்போம். பழைய ஏற்பாடு காலத்துல இப்படிதாங்க நடந்தது. இல்ல இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல வர்றாங்க. செங்கடல் தாண்டி வந்துட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி இல்ல. 3 நாள் தண்ணி தேடுறாங்க. தண்ணி கிடைக்கவில்ல. கிடைச்ச தண்ணியும் கசப்பா இருக்கு. உடனே என்ன பண்றாங்கன்னா, புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. "நீ தானே என்ன கூட்டிட்டு வந்த. நாங்க ஒழுங்கா எகிப்திலே இருந்திருப்போமே. எகிப்தில எவ்வளோ சாப்பாடு இருந்தது. நல்ல மீன்கள் இருந்தது. வெங்காயம் இருந்தது. வெள்ளரிக்காய் இருந்தது. இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். என்ன இங்க கூட்டிட்டு வந்து தண்ணி இல்லாம நீ எங்கள கஷ்டப்படுத்துறியா?" அதுவும் கிட்டத்தட்ட 6,00,000 மக்கள். பிளஸ் குழந்தைகள், பெண்கள், ஆடு, மாடு இத்தனை பேர்த்துக்கும் தண்ணி எங்க கிடைக்கும்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சு. ஆனா, இவ்ளோ நாள் தங்கள நடத்திட்டு வந்தது கடவுள் தான்னு தெரியாம, யார் மேல முறையிடுறாங்க? மோசேவ முறையிடுறாங்க. மோசே தான் தங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி, யாரு தங்கள கூட்டிட்டு வந்தாங்க? நான் அந்த தேவனிடத்துல போகாம நான் மனுஷன்கிட்ட போறேன். இதே மாரி தான் நம்மளும் பண்றோம். நம்ம ஒரு பிரச்சனைனா, நம்ம மனுஷன நோக்கி போய் கொண்டிருக்கோம். நம்ம கடவுள்ட்ட போணும். மோசே அதுதாங்க அழகா நீங்க வாசிங்களேன். யாத்திராகமம் 15:25 மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும், ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து கடவுள் என்ன பண்றாரு? கடவுள சோதிக்கிறாரு ஆக்சுவலா. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நீ என்கிட்ட வரியா? இல்ல மனுஷங்கிட்ட போறியா? அழகா மோசே பாருங்க. கடவுள பத்தி அவருக்கு நல்லா தெரியும். அவர் அழகா போறாரு. கடவுள்ட்ட போறாரு. கடவுளே தண்ணி கசப்பா இருக்கு. இந்த கசப்பான தண்ணிய நீங்க குடிக்கிற மாரி மாத்தி குடுங்கன்னு சொன்னோனே, அழகா கடவுள் ஒரு சொல்யூஷன் குடுக்குறாரு. அந்த மரத்த வெட்டி போடுறாரு. தண்ணீர் அழகா மதுரமாகுது. கிட்டத்தட்ட 20,00,000 மக்கள், 6,00,000 புருஷர்கள், பிள்ளைகள், லேடீஸ் இருக்காங்க. ஆடு, மாடு இது எல்லாத்தையும் சேர்த்து அவ்ளோ தண்ணி. ஆறு மாரி இருந்திருக்கும் அந்த தண்ணீர். அவ்ளோ தண்ணீரும் மதுரமாகுது. எப்படின்னா கடவுள் மாத்தி குடுக்குறாருங்க. ஸோ நம்ம பிரச்சனையும் நம்ம கடவுள்ட்ட போய் கேட்கும்போது, கடவுள் ஒரு சொல்யூஷன் குடுப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அத விட்டுட்டு நம்ம மனுஷன நோக்கி போறோம். இல்ல மனுஷன் எனக்கு ஏதாவது செய்வான். இல்லன்னா என்னுடைய பிரச்சனைக்கு மனுஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கை காமிக்காம, இந்த கை காமிக்கிறது முக்கியமா சாத்தானுடைய ஒரு கேரக்டர். ஸோ நம்ம கடவுளை போல மாறாம, நம்ம ஒவ்வொரு நாளும் கை காமிக்கிறனால நம்ம சாத்தான போல மாறிக்கொண்டிருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியங்களுக்காக நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம். புலம்புகிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவர் வெறுக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம புலம்பாம, நம்ம பிரச்சனை என்னன்னு கடவுள்ட்ட போய் நிக்கும்போது, அழகா எந்த பிரச்சனையா இருந்தாலும், உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனையா, உங்க ஆபீஸ்ல ஒரு பிரச்சனையா, உங்க வேலையில ஒரு பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, எதா இருந்தாலும் தேவனிடத்துல போங்க. அவர் ஒரு சொல்யூஷன் தருவார். அத செய்வோம். இல்ல மனம் திரும்புவோம் ஃபர்ஸ்ட். இல்ல அவர் சொல்ற பாவத்த விட்டு வெளிய வருவோம். அப்ப தேவன் அழகா நம்மள நல்ல மதுரமான தண்ணீர் குடுப்பார். நித்தியமா அவர் கூட சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.